ஜப்பாரி அச்சிருக்காடி அந்த மாதிரி அடி உள்ள கட்ட பறக்குது கொட்ட தெரிக்குது ஈசால கப்பு லாலிபப் சத்தியமா சொல்றேன் எல்லா டீம்லயும் புதுசா வர எல்லாம் 5 6 6 6 அடிக்கிறான் ஆர்சி ஃபேன்ஸ் விட மாட்டானுங்க சீக்கிரம் ஓடுறது நல்லது எவ்வளவுதான் டீமை மாத்தினாலும் வடிவேலு மாதிரி தான் அண்ணனுக்கு ஒரு ஊத்தா போன அப்படியே முடிச்சிருவாங்க The entire match for the first time we are winning. Let us enjoy. RCB, we had a really good time, but beautiful stadium, loved it. லவ் யூ சென்னை லவ் யூ நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் யுவர்ஸ் RCB 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 CSK. ஈசால கப் லாலிபாப் லாலிபாப் 1 rupee. RCB ஜெப்டோல இப்ப ரெண்டு லாலிபாப் ஆர்டர் போட்டீங்க வந்து RCB nice playing I don't understand how we are sorry. ஃபேவரட் மூமெண்ட் கேப்டன்ஸ் ஹாஃப் செஞ்சுரி ஃப்ரம் RCB side ரச்சித் படியார் before the match said I am the best bowler, I am best batsman. yeah He destroyed us off. yeah he deserves it he truly deserves it very much I enjoyed it thank you bro disappointment டீசெண்டாக தான் போச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் ஆனால் அவங்க ஆகாவெல்லாம் ஒன்றும் போடல நம்ம ஆளுங்க ஆடல ஓப்பனாக சொல்ல போனால் அதான் உண்மை அவ்வளோதான் உண்மை அவங்க சொல்ல போனால் ஃப்ராங்காக சொல்லணும்னா நம்ம போலிங் நல்லாவே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 கேட்ச் ட்ராப்லாம் பண்ணானுங்க அதுதான் தவிர நான் ஃபஸ்ட்டு கூட டியூவாக இருக்குமோன்னு நினச்சேன் பட் ஐம் நாட் தேட் எக்ஸ்பர்ட் இன் இட் பட் ஸ்டில் நம்ம சைடில் வந்து அவங்க அந்த இன்டென்ட்டே இல்லை இன்றைக்கி மேட்ச் ஒன் சைடாக போகிறாங்க நான்லாம் வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் கொஞ்சம் பார்க்குறாரு என்னால் உட்கார முடியல இதில் போகிற பக்கத்தில் நம்ம பேசின பேச்சுக்கு ஆர்சி ஃபேன்ஸ் விட மாட்டானுங்க சீக்கிரம் ஓடுறது நல்லது ப்ரோ ஜெயிச்சிட்டோம் இவங்க தோத்துட்டு பழைய மேட்ச்ல எடுத்துட்டு வராங்க பேன்னாங்க அதுக்கப்புறம் 3 கப் அடிச்சிட்டோம் ஒன்லி லாலிபாப் நாங்க சாப்பிட்டோம் வந்து ஏமாத்தி ஜெயிக்க மாட்டோம் அந்த பழக்கமே இல்ல தோத்தாலும் நேர்மையா தோப்போம் நாங்க ஏமாத்த மாட்டோம் ப்ரோ ஐயோ ஏமாத்தி தான் 2 வருஷம் போனீங்கப்பா அது தற்கொலை ஃபேன்ஸ்லாம் தெரியாது கூட காணோம் பெட்டிங் வேற மேட்ச் ஃபிக்சிங் வேற ஆர்ஆர் தான் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணாங்க நம்ம பெட்டிங் தான் பண்ணது 50 ரன்ல தோத்துறாங்க என்ன பண்ணுவதுன்னு தெரியல ஏப்ரல் 25 5 கப் 6 கப் 2010 யாருக்கு ஐபிஎல் செலிப்ரேட் பண்ணாரு விராட் கோலி மொக்க வாங்கிட்டு போனாரு ஈசாலா கப் பண்ணாங்க நீங்க என்ன பண்ணாங்க தோத்தீங்களா நாங்க 15 வருஷத்துல 10 ஃபைனல்ஸ் கூட பண்ண மாட்டாங்க தோத்தா போங்க பாய் 5 கப் 6 15 வருஷத்துல 10 ஃபைனல்ஸ் 5 கப் ஒன்லி 3 ஃபைனல்ஸ் 17 வருஷமா இருக்கீங்க ஒன்லி லாலிபாப் தான் நோ கப் கமிங் சூன் அவ்வளவு பேச விரும்பல இதுக்கு மேல டோனி கே ஹே இந்த வருஷம் நம்ம தான் கபடி போ சரிவா இந்த வருஷம் நம்ம தான் கபடி தோத்துறோம் இல்ல மும்பை எப்படி சதுர விட்டோம் பெங்களூர்னா மொக்கா கதை இன்னும் மேட்ச் எவ்வளோ மேட்ச் நடக்குது எல்லாத்தையும் அம்மாவை ஓட விட்டு அடிக்கிறோம் அச்சுங்க அம்மா வேலையை பார்க்குறோம் அதுவா வேர்ல்டு கப்பில் எப்படி அம்மா தொடர்ந்து 10 மேட்ச் எங்கள் அம்மா சதுர விட்டோம் ஃபைனலில் விட்டோம் அது ஃபிக்ஸிங்கே என்னாக நம்மளுக்கு தெரியல நம்ம தேவையில்ல வேலை அது ஃபைனலில் தோற்றுறோம் நம்ம இந்த வாட்டி கப் அடிக்கிறோம் நம்ம தோத்துட்டோம்ல இனி நிறைய மேட்சஸ் இருக்கு வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக கப்பு நமக்கு தான் இல்லை அப்படி சொல்ல முடியாது அவங்க நல்லா ஹை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நம்ம சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இல்லை ஆமாம் நமக்கு பவர் பிளே கிடைக்கல தேவையில்லாத நேரத்தில் விக்கெட்ஸ் நிறைய போயிடுச்சு ஆமாம் நீ கொஞ்சம் ருத்ராஜ் நீ கொஞ்சம் யோசிக்கணும் ருத்ராஜ் யோசிக்கணும் தோனி இருக்காருங்க மேட்ச் ஜெயிக்கிறோம் தோக்கணும்னா 2வது ஒன்லி 1 தோனி தான் ஓகே தேங்க்யூ நல்லா இருந்தது ப்ரோ ஸ்டார்ட் டு டில் எண்டு டாமினேட் பண்ணோம் பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணோம் அண்ட் லைக் bowling காம்பினேஷன் செம்மையாக இருந்தது லைக் இந்த இயர் செம்மையாக இருக்குது bowling காம்பினேஷன் எப்போவுமே bowlingல தான் நம்ம கொஞ்சம் ட்ராபேக் ஆகும் பட் திஸ் இயர் டாப் நாச் லைக் ஆப்சல்யூட் அண்ட் புவி காம்பினேஷன் ஸோ பர்ஃபெக்ட் நாங்கள் கப்படிக்கிறோமா இல்லையான்றதெல்லாம் கிடையாது இந்த வருஷம் எங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் கப்படிக்கிறது செகண்டரி டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது லைக் எல்லாம் ப்ரோ எப்பவுமே சிஎஸ்கே தான் ப்ரோ 17 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க 5 ஸ்டார்ஸ் ஏற்கனவே ப்ரோ 5 ஸ்டார்ஸ் வெச்சிருக்கோம் நாங்க ஏற்கனவே ப்ரோ இன்னைக்கு கரண்ட பத்தி பேசுங்க ப்ரோ ஃபைனல்ஸ் போயிடுவாங்களா இன்னைக்கு கரண்ட பத்தி ஃபைனல்ஸ் போயிடுவாங்களா கப்பு ஃபைனல்ஸ் கப்பு வாங்கி கொடுங்க சிம்பிள் கப்பைங்க ப்ரோ ஃபைனல்ஸ் போயிடுவாங்களா கப்பு இருக்குல்ல ஏன் தோத்துறாங்க சரி கப்பு வாங்கி வந்து பேசுங்க நாங்க மொக்கே பண்ணால தான் ஜெயிச்சீங்களே 3 போனோம் கப்பு இல்ல நாங்க மொக்கே பண்ணால தான் ஜெயிச்சாங்களே அவங்க ஈசாலா கப்பு பொம்பளை கப்பு அடி வாங்கிருக்காங்க பொம்பளை கிட்ட அடி வாங்கிருக்காங்க வேற என்ன பண்றது அச்சிருக்காடி அந்த மாதிரி அடி உள்ள கட்ட பறக்குது கொட்ட தெரிக்குது டேய் எத்தனை காலம்தான் ஏமாற்று இந்த நாட்டிலே தோனியை வச்சு எவ்வளோ நல்லா ஏமாத்துவீங்க எங்க டோனி நாங்க தோத்துட்டு நினைக்கிறீங்களா விட்டு கொடுத்துருக்குறோம் புரியுதுங்களா
நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், அதனால விட்டு கொடுத்துட்டோம். விட்டு பிடிக்கிறோம் பாருங்க. 5 முறை கப் அடிச்சிருக்கோம், ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்க பாரு, சிஎஸ்கே லாலா கே டோல் டப்பி மா மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போன வருஷம் அவங்க நம்ம கடைசி மேட்ச்சு தோக்கடிச்சாங்கன்னு சொல்லி ரிவெஞ்ச் பண்ணணும்னு வந்தோம். அவங்க கடைசி நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. கடைசியில் தலை 2 6 அடித்தார். சந்தோஷமாக போகிறோம். 10,000 டிக்கெட் வாங்கினோம். தலை 6 2 6 10,000 ஃபுல்ஃபில். டிசப்பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. இந்த தடவை அடுத்த தடவை மேட்ச்சில் கண்டிப்பாக தோனி ஏதாட்டி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. நம்பிக்கை வந்துருவாரு, கண்டிப்பா வரும். இந்த வருஷம் கப்பு நம்மளுக்கு தான். பார்த்தாச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு, டாப்பாக இருந்துச்சு. என்ன டிசப்பாயிண்டாக இருந்துச்சுன்னா, எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ஆடி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். எல்லாருமே அந்த பவர் பிளேயில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் எல்லாம் விட்டாங்க. ஓப்பனிங்கே சரியில்லை ப்ரோ. ருத்ராஜ் கரெக்டாக இறங்கினா நல்லாயிருக்கும். ஓப்பனிங்கே அவர் இறங்கி அடித்தா நல்லாயிருக்கும். அவங்க ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒரு ஐடியாவோடு வந்தால் நல்லாயிருக்கும். அது அவங்க பிளான் பண்ணி வராத மாதிரி இருக்குது. ஏதோ டோனி வந்தார், அது 6 அடித்தா அதனால போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இருக்குது ப்ரோ, சம்பவம் இருக்குது. அவங்க ஹோம் கிரவுண்டில் நம்ம வச்சு செய்வோம். ஆமாம், ஆனால் அவங்க சைட்லேருந்து பவுலிங் நல்லா தான் போட்டாங்க. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு நம்ம இடத்துல டாமினேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே இடத்துல பாருங்கள், செய்கிறோம். அவங்க பிளே ஆஃப்ல போக மாட்டாங்க ப்ரோ, அவ்வளோதான். இதுக்கே 2வது கப் அடித்த மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த 2வது மேட்ச் ஜெயிச்சதுக்கே அவங்க 2 கப் அடித்த மாதிரி பேசிக்கிறாங்க. ப்ரோ 18 வருஷம் நீங்கள் பார்த்துட்டீங்க, அவங்களையும் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் லாலிபாப்போட ஓகே. ஈசாலா கப் நம்தே. ஸோ அதனால் இந்த டைலாக் நாங்கள் தோத்தாலும் சொல்லுவோம், ஜெயிச்சாலும் சொல்லுவோம். ஸோ என்றைக்கு அதை நாங்கள் சிஎஸ்கே கலாய்க்க விரும்பல. ஈசாலா கப் நம்தே. ஆமாம், அந்த பாருங்க, ஒருத்தன் துணி இப்போ தலையில் போட ஆரம்பிச்சிட்டா பாரு. இவனை கூப்பிட்டு கேளுங்க. சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஸ்பின் ட்ராக் நல்லா ஆடுவோம் மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த பேட்டிங்கும் சரி, இந்த ஃபார்மும் சரி, ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஏன்னா பேட்டிங்கில் சொல்லணும்னா ஆமாம், போலிங்கில் சொல்லி பண்ணுவாங்க. பட் இப்போ பேட்டிங்கும் ஸ்ட்ராங், போலிங்கும் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். உண்மையாக நல்லா இருக்குது ப்ரோ. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த விராட் கோலி ஆடுவார், அந்த லைனப் விராட் கோலி ஆடுவார். அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டரில் ஒரு ஆல்ரவுண்டர் ஆடும், அவ்வளோதான். பேட்டிங் லைனப் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த கெயில் இருந்த வரைக்கும் கெயில் ஏபிடி விராட் இவங்க 3 பேர் தான் ஆடுவாங்க. அப்புறம் பவுலிங் லைனப் நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை பவுலிங் லைனப் நல்லா இருக்குது. பேட்டிங் புவனேஷ்குமார் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ஆசிலூட் நல்ல ஃபார்மில் இருக்கார். குர்னால் பாண்டியா நல்லா போடுறாரு, நான் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நல்லா இருக்கு. இந்த வருஷம் 90% சான்சஸ் வாய்ப்புகள் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே அடேங்கப்பா 11 பேர் தான். புது மாப்பிள்ள மாதிரி பண்ணுவானுங்க இவனுங்க. வாழ்தான் எவ்வளோதான் டீமை மாற்றினாலும் வடிவேலு மாதிரி தான். அண்ணனுக்கு ஒரு ஊத்தா போன அப்படியே முடிச்சிருவாங்க. ஓப்பன் டாப் ஆர்டர் மாற்றணும். கான்வாயை உள்ளர இது பண்ணுவாங்க. இந்த தீபக் கூட எதுக்கு இருக்காப்லன்னு அவருக்கும் தெரில, நம்மளுக்கும் தெரில. இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, டாப் ஆர்டர் கான்வாய் விளையாடணும். அது மாதிரி பவுலிங்கில் அன்ஷில் கம்போஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பவுலிங் பண்ணணும் இந்தியன். அப்புறம் நம்ம இந்தியன் பிளேயரு நம்ம ஷேக் ரஷீத் அந்த மாதிரிலாம் நிறைய பிளேயர் சின்ன பசங்களாம் இருக்காங்க. அவங்களெலாம் யாரும் சான்ஸ் கொடுக்குறதில்ல. கொடுத்தா ஓகே. ஆக்சுவலாக சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தேன். அது என்ன ப்ராப்ளம்னா, ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 7 ரன் 6 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுவே ஃபஸ்ட்டு மிஸ்டேக் சிஎஸ்கே பண்ணது. இதை கரெக்ட் பண்ணணும். நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயமும் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணணும். சிஎஸ்கே வின் பண்ணணும். அது இன்னும் 12 மேட்சஸ் இருக்குது, அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க நம்புகிறேன். மேட்சோட முக்கியமான தோல்வி காரணம் என்னன்னா 10 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. ஆனால் இவங்க 6 ரன் 7 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுதான் மெயின் லாஸு. ஃபேன்ஸ் ஆர் டிசப்பாயிண்டட், எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்ட். எக்ஸாக்ட்லி மொத்தமாக சேர்த்து சொதப்பிட்டாங்க. தோனி, பிகாஸ் ஆஃப் தோனி அண்ட் ஜடேஜா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஸ்கோர் தே ஹேவ் ஸ்கோர்ட். because அவங்க நல்ல
பவர் பிளே ஆனாங்க. இந்த வருஷம் மேட்ச்லும் கப்பு ஜெயிக்கட்டும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசணும். இந்த வருஷமாச்சு ஸ்ட்ராங் பொசிஷன் சிஎஸ்கே தோத்தாலும் ஸ்ட்ராங் பொசிஷன், தே ஆர் இன் ஸ்ட்ராங் பொசிஷன். ஆல்ரெடி எங்கிட்ட 5 கப் இருக்கு. ஸோ 5 கப்பு So we have இந்த வாட்டியாச்சும் சின்ன பிள்ளைங்க ஜெயிச்சு போட்டோம். இல்ல தோனி அடிச்ச 2-3 சிக்ஸே பெங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி தான். தோத்தாலும் தோனியை பார்த்த சந்தோஷம். We have இந்த டீம்ல வச்சு கப் அடிக்க முடியாது தலைவர், வேஸ்ட். இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கு சிஎஸ்கே, சத்தியமா வேஸ்ட். யங்ஸ்டருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கலாம். சத்தியமா சொல்றேன், எல்லா டீம்லயும் புதுசா வர 5 6 6 6 அடிக்கிறான். ஒரு 6 கூட அவனும் அடிக்கல, புதுசா வர அதான் சொல்றேன், பழைய பஞ்சாங்கம் டெம்ப்ளேட் அதை வச்சு வின் பண்ண முடியாது தலைவர், வேஸ்ட். CSK 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 Isala Cup lollipop 1 rupee. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த 16 பால் 30 ரன்ஸ் தோனி அடிச்சது சான்ஸே இல்லை. ஏஜ் 43 இயர்ஸ்ல 43. ஆமாமா, அவனுக்கு 18 வருஷமா அழுதுருக்கான், 18 வருஷமா அழுதுருக்கான். சொல்லுவான் ஈசாலா கப்பு லாலிபப்பு. லாலிபப்பு ஈசாலா கப்பு. என்ன பண்றாங்க? ரிசல்ட் ஃபைனல்ஸ்ல ஒன்னு இருக்கு, இங்க பாருங்க. லாலிபப் கூட நமக்கு எட்ல ரிசல்ட் பாப்போம். இந்த டீம் வச்சு தான் வேலைக்கு ஆகல. இல்லை, ஆக்சுவலி நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். திரிபாதி ஃபஸ்ட்டு வேண்டாம், விஜய் சங்கரை மிடில் ஆர்டரில் கொண்டு வரணும். அவன் நல்ல ஃபார்மில் இருந்தான் லாஸ்ட் இயர், அதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். பெட்டர் டீம் ஒன். யா, ராகுல் திரிபாதி வந்து ஒன் ஓப்பனிங் இறங்கினது வந்து இது, அவர் வந்து பின்னாடி இறங்கி ஆடுறதுல சாம்பியன்ஸ் 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் ப்ரோ. சூப்பராக இருந்தது, ஒன் சைடாக இருந்தது. என்ன பண்ணுறது, நல்ல மேட்ச் தான். அவங்க பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. அதான் ஆர்சிபியோட பவுலிங் இந்த வாட்டி சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சிஎஸ்கே அதான் சிஎஸ்கே அது என்ன பண்ணுறது, மிஸ்டேக்ஸ் இருக்கும். ரவீந்திரா விக்கெட் போனோடனே அப்படியே மேட்ச்சு தெரிஞ்சிருச்சு, அப்போவே தெரிஞ்சிருச்சு ரவீந்திரா விக்கெட் தான் மெயின். சிஎஸ்கேக்கு ரவீந்திரா வந்து விடாமல் இருந்தால் கெய்க்வாட் அண்ட் ரவீந்திரா நின்றுருந்தா இந்த மேட்ச் அவங்க ஒரு நல்லா போயிருந்துருக்கும். தலை மேட்ச் போச்சு தலை, தோத்துட்டான். இருந்தாலும் பரவாயில்ல தலை, தலை 6 அடிச்சது அது போகும் தலை. எனக்கு சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிப்போம். கப்புண்ணா ஆர்சிபி வாங்க செய்வாங்க, ஆனால் கப்பு அடிக்க முடியாது. 5 கப்பு வச்சு வச்சுக்கிறான் ப்ரோ. ஒரு மேட்ச் ஜெயிச்சா மட்டும் பேசக்கூடாது ப்ரோ, இன்னும் மேட்ச் இருக்கு, பார்த்துலாம் விடுங்க. தலை இருக்கு, அது போதும், தலை பார்த்துக்கோ. சிஎஸ்கே அடுத்த மேட்ச் பார்த்து கொடுத்தல, ஒரு மேட்ச்ல தோத்தான், இன்னும் எவ்வளோ மேட்ச் இருக்குல்ல, பார்த்துலாம் கொடுத்தல. சிஎஸ்கே தலை இருக்குது, சிஎஸ்கே தான்.